நாளிலும் செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபையாலே நாம் 2வது சாமுவேல் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். 2வது சாமுவேல் புத்தகத்தை காத் என்ற தீர்க்கதரிசியும் நாத்தான் என்ற தீர்க்கதரிசியும் எழுதினார்கள். இதிலே மொத்தம் 24 அதிகாரங்கள் உள்ளது. இதை பற்றி நாம் பார்க்கிற பொழுது 2வது சாமுவேல் புத்தகத்தை நாம் 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று சொன்னேன். அது என்னவென்றால் தாவீது பெற்ற வெற்றிகள், தாவீதினுடைய பாவம் அல்லது அவருடைய வீழ்ச்சி, 3வதாக அவருடைய பாவ விளைவால் தாவீது அனுபவிக்க நேர்ந்த துன்பங்கள், குடும்பத்திலேயும் அதே போல நாட்டிலேயும் ஏற்பட்ட நியாய தீர்ப்புகள், அதை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போறோம் இந்த நாளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 2வது சாமுவேல் அதான் காணப்படுகிறது. அதாவது தாவீதுடைய முழு வாழ்க்கை வரலாறும் அதில் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, சரிங்க, இதுல நான் என்ன சொன்னேன்னா தாவீது பெற்ற வெற்றிகள் சொன்னேன் இல்லையா, அந்த முதல் பெரும்பகுதி, அந்த பெரும்பகுதி கூட நம்ம என்ன செய்ய போறோம்னா சிறிய பகுதிகளாக பிரிக்க போறோம். அதையும் சிறிய பகுதிகளாக பிரிக்க போறோம். அப்படின்னா தாவீதின் வெற்றிகளை பார்த்தீங்கன்னா, 1வது அரசியல் வெற்றி, 2வது ஆவிக்குரிய வெற்றி, 3வதாக படை வெற்றி. இப்படியாக நீ 3 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். சரி பிரியமானவர்களே, 1வது சொன்ன அரசியல் வெற்றிகள், அதை பற்றி நாம இன்றைக்கு பார்க்க போகிறோம். நேற்றும் உங்களுக்கு அந்த கொஞ்சம் தொடர்ச்சியாக சொல்லியிருந்தேன், அதனுடைய தொடர்ச்சியை இன்று பார்க்க போகிறோம். சரி பிரியமானவர்களே, வாங்க தாவீதின் அரசியல் வெற்றிகள். தாவீதின் அரசியல் வெற்றிகளை நாம் என்ன செய்ய போறோம், 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் பிரிவு, அதாவது அவர் அரசியல் வெற்றி எங்க நடந்தது, முதலில் எபிரோனில் தாவீதின் அரசாட்சி, அது ஒன்று. 2வதாக என்னவென்றால் எருசலேமின் மீது தாவீதின் அரசாட்சி. இந்த 2 அரசாட்சிகளை பற்றி பார்க்க போறோம். சரிங்க பிரியமானவர்களே, முதலாவது நான் என்ன சொன்னேன், எபிரோனில் தாவீதின் அரசாட்சி. இந்த எபிரோன்ல தாவீதுடைய அரசாட்சி கூட நம்ம சிறு 4 பிரிவுகளாக பிரிக்கிறோம். என்னென்ன நிகழ்ச்சிகள் என்பதை சொல்லுவதன் மூலமாக, நீங்கள் தெரிந்து கொள்வதன் மூலமாக 2ஆம் சாமுவேலை நீங்கள் நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளலாம். ஓகேங்களா, சரிங்க. பாருங்க, எபிரோனில் தாவீதின் அரசாட்சி 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் வரைக்கும் காணப்படுகிறது. சரி, இது 4 பிரிவுகள், உட்பிரிவுகள் சொன்னேன் இல்லையா, அது திரும்ப சொல்கிறேன். 1, சவுல் அரசர் மரித்தல். இது 1ஆம் அதிகாரத்துல இருந்து 2ஆம் அதிகாரம் வரைக்கும், 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரைக்கும் சவுலோட இறுதி காலம், மறைவு, அதெல்லாம் பார்க்கிறோம். 2வது யூதா தேசத்தில் தாவீது அரசராக அபிஷேகிக்கப்படுதல். இது 2ஆம் அதிகாரத்துல 1 முதல் 7 வசனங்களில் காணப்படுகிறது. 3வது இஸ்போசேத் இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்கப்படுதல். இது 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல 8ல இருந்து 11 வரை காணப்படுகிறது. 4வதாக தாவீதும் இஸ்போசேத்தும் போரிடுதல். இது 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ல இருந்து 4ஆம் அதிகாரம் 12 வரைக்கும் காணப்படுகிறது. சரிங்க பிரியமானவர்களே, சவுல் அரசர் மரித்தல் உங்களுக்கு அந்த பகுதி போன வீடியோல நடத்தினேன். அது என்னவென்றால், சவுலும் அவருடைய 3 குமாரர்களும் எங்க கில்போவா மலையிலே மரித்து விட்டார்கள். எப்போ இந்த தாவீது இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தருக்கும் நடந்த யுத்தத்திலே பெலிஸ்தர்கள் மேற்கொண்டார்கள், இஸ்ரவேலர் முறியடிக்கப்பட்டார்கள் இல்லையா. அப்பொழுது தாவீது என்ன செய்கிறார் என்றால், தாவீது யுத்தத்திற்கு செல்லவில்லை. யுத்தத்திற்கு செல்லுகிற பொழுது அந்த பெலிஸ்தர்களா சொன்னாங்க, இவர் கூட வருவேனா, இவர் கூட வந்தா நமக்கே விரோதம் மாறிடுவான்னு சொன்னனால என்ன செய்து விட்டார், திரும்பவுமாக அவருடைய இடத்திற்கான இடம் என்ன இடம், அவருடைய இடத்திற்கு அவர் சென்று விட்டார். தாவீதினுடைய இடம் என்ன இடம், அங்க எங்க தங்கி காத்து தேசத்துல சிக்லாக்ன்ற இடத்துலதான் அவர் தங்கியிருந்தார். அங்க என்ன செஞ்சிருப்பாங்க, அங்க போகும்போது சிக்லாக்ல என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். சிக்லாக்ல இருக்கிற மக்கள் எல்லாரையும் சிறு பிள்ளைகள், பெண்கள் எல்லாரையும் என்ன செஞ்சுட்டாங்க, அமலேக்கியர்கள் அவர்களை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அது சூறையாடப்பட்டு விட்டது சிக்லாக். எந்த 2-3 நாளுக்குள்ள, அதாவது இங்க அவர் போயிட்டு வராரு, போருக்கு போலாமான்னு போயிட்டு வரும்போதுதான் சரின்னு சொல்லி வந்த உடனே அவருக்கு தெரியுது போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ அவருடைய கூட 600 பேரும் என்ன செஞ்சாங்க, விரோதிகளாக மாறி கல்லெறிய வந்தாங்க தாவீதை. ஏனென்றால் அவர் அவர்னால தானே நம்ம இது போருக்கு போனோம், இங்க போருக்கு போற நேரத்துல தானே இவங்க அமலேக்கியர்கள் கைப்பற்றி விட்டார்கள் என்று கவலைப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தால், தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தால். எனவே சிக்லாக்கை அவன் திருப்பிக் கொண்டான். அங்கிருந்து எல்லா ஆடு மாடுகள், பெண்கள், பிள்ளைகள் எல்லாவரையும் திருப்பி கொண்டு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. சரிங்க, அதை நம்ம பார்த்து விட்டோம் இல்லையா. இப்ப பாருங்க, அப்போ அந்த நேரத்துல அவருக்கு சவுலுக்கு என்ன ஆகுது, சவுல் அப்புறம் வந்த பிறகு ஒருத்தர் வராரு. அப்ப சவுல் மரித்து விட்டார் என்ற செய்தியை ஒரு அமலேக்கியனர் கொண்டு வரான். அமலேக்கியர் கொண்டு வந்த உடனே அவர் என்ன செய்யறாரு, நீ இப்படி ஒரு அபிஷேகம் பெற்றவரை நீ அவரை நீ கொல்ல போச்சுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார், அவனை அவர் ஒரு வீரர்களை விட்டு கொல்ல சொல்றாரு. அவரே மாதிரி கொன்றுறாங்க. ஸோ அந்த மாதிரி முடிஞ்சிருது. அப்போ ஒரு சவுல்
அவருடைய குமாரர்கள் மறுத்து விட்டார்கள் என்று சொல்லி மிகவும் கலங்கி அவர் அழுதார் என்று சொல்லி அழுதார்கள், துக்கம் கொண்டாடினார்கள் என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா. இதான் வந்து முதல் பகுதி, சவுல் அரசர் மரித்தார். இது முடித்து விட்டேன். இரண்டாவது பகுதி பாருங்க, யூதா தேசத்தில் தாவீது அரசராக அபிஷேகப்படுதல். இப்பொழுது சவுல் இல்லை, எனவே வந்து யூதா தேசத்துல வந்து தாவீது அரசராக மாற்றப்படுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். இந்த வசனங்களை வந்து நம்ம வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். யூதா தேசத்தில் தாவீது அரசராக அபிஷேகம் பண்ணப்படுதல். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் உள்ள பகுதி. இதுல முக்கியமான பகுதி 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அல்லேலூயா. சரி, இது வந்து 2வது பகுதி. இது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா வேற யார் நம்ம தலைவர் சவுல் இல்லை, அதனால உங்களை வந்து நீங்களும் நல்ல ஒரு குவாலிஃபைடான ஆளாக இருக்கீங்க, எங்களுக்கு பல காரியங்கள் யுத்தத்தில் வெற்றி கொண்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தாவீதை அரசராக யூதா தேசத்து மக்கள் கொண்டாடினார்கள், அபிஷேகித்தார்கள். ஓகே, அடுத்து 3ஆவதாக பார்க்கிற பொழுது என்ன பகுதினா, இந்த இஸ்போசேத்தை வந்து இஸ்ரவேல் மக்கள் ராஜாவாக்குறாங்க. எங்க தாவீது யூதாவில் ராஜாவாக்கணும்னு இங்க வந்து சவுலுடைய மகனாக இருக்கக்கூடிய இந்த இஸ்போசேத்தை வந்து என்ன செய்யறாங்க, இஸ்ரவேல் மக்கள்லாம் அவரை வந்து அரசராக மாற்றுகிறார்கள். இந்த அரசராக்கப்படுகிற விஷயத்தை வந்து நாம 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8-11 வரைக்கும் வாசிக்கலாம். இப்பொழுது வாசிக்கலாமா பிரியமானவர்களே? எல்லாரும் உங்களுடைய நோட்டு புத்தகத்தை பேனாவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம வாசிக்க போற வசனங்களையும் நீங்கள் கேட்டு அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, முதலாவது பகுதி என்ன சொன்ன, சவுல் அரசர் மரித்து போனது. 2வது வந்து யூதாவிற்கு தாவீது வந்து அரசராக்குறாங்க இல்லையா. அந்த வசனத்தை நம்ம இப்ப வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போய் என்றார். பிரியமானவர்களே, இங்கே தாவீதுடைய ஒரு நல்ல குணம் திரும்பமாக நாம் பார்க்கிற நல்ல குணம் என்னவென்றால், அவன் எதை செய்தாலும் உடனே ஆண்டவரிடம் கர்த்தரிடத்திலே போய் கேட்கிறார். கர்த்தவே, நான் வந்து இப்ப சவுல் இறந்துட்டாரு, நான் வந்து இப்ப இங்க இருக்க இந்த யூதா தேசத்துல நான் எந்த இடத்துக்கு போகலாம்? உடனே ஆண்டவர் சொல்றார், நீ எப்ரோனுக்கு போ. உடனே என்ன செய்யறார், அவன் கீழ்ப்படிந்து செல்கிறார். அடுத்ததாக நீங்க பாருங்க, அப்படியே தாவீது வந்து என்ன செய்கிறார் என்றால், தன் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளான அகினோவாவோடும் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலோடும் கூட அவ்விடத்திற்கு போனான். இங்கே எப்ரோனுக்கு போகிறான். அன்றையும் தன்னோடு இருந்த மனுஷரையும் அவர்கள் குடும்பங்களையும் கூட்டிக் கொண்டு போனான். அவனோடு கூட இருந்தாங்களே ஒரு 600 பேர்கிட்ட இருந்தாங்க இல்லையா, அவங்களையும் கூட கூட்டிக் கொண்டு போகிறான். பிரியமானவர்கள், எங்கே எப்ரோனுக்கு போகிறார்கள். அவர்கள் எப்ரோனின் சுற்றூர்களிலே குடியேறினார்கள். அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். கீலேயாத் தேசத்து யாபேசின் மனுஷர் சவுலை அடக்கம் பண்ணினவர்கள் என்று அவர்கள் தாவீதுக்கு அறிவித்த பொழுது, தாவீதனுடைய கேரக்டர் இங்க பார்க்கிறோம். ஒவ்வொரு இடத்துல அவங்க நன்மை செய்தவர்களுக்கு எல்லாருக்குமே அவன் நன்மை செய்கிறான். அதே மாதிரி தீமை செய்தவர்கள் எல்லாருமே அவன் வந்து என்ன செய்கிறான், அவர்களுக்கு தக்க தண்டனையை அவன் கொடுக்கிறான். அதாவது அவர்களை கொலை செய்வது போன்ற காரியங்களை அவன் செய்கிறான். ஏனென்றால் தாவீது மிகவும் ஒரு நேர்மையானவராக, மிகவும் நல்லவராக அவர் இருந்தார். பிரியமானவர்களே, அதனாலதான் இந்த வசனத்துல பார்க்கிறோம், கீலேயாத் தேசத்து குடிகள் வந்து என்ன செய்தாங்க, அவங்களுடைய குறிப்புகள் என்ன செய்தார்கள் என்றால், கில்போவா மலையிலே இறந்து போன சவுல் அவருடைய 3 குமாரர்களையும் இவர்கள் தான் என்ன செய்தாங்க, அடக்கம் பண்ணினார்கள். இங்க இருந்து கில்போவா மலைக்கு இந்த யாபேசின் மனிதர்கள் போய் என்ன செய்தார்கள், அவர் இந்த சடலத்தை எடுத்து அடக்கம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு தாவீது என்ன செய்கிறார் பாருங்க. 5வது வசனத்துல வாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். தாவீது கீலேயாத் தேசத்து யாபேசின் மனுஷரிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நீங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவுலுக்கு இந்த தயவை செய்து அவரை அடக்கம் பண்ணினபடியினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னதானோன்ட்டு இல்ல, உங்களுடைய அரசர் தானே, உங்களுடைய மன்னர் தானேன்ட்டு இல்ல, ஆனா இவர் தான் கொடுக்க வேண்டிய மரியாதையை அங்க கொடுக்கிறார். அடுத்த 6வது வசனத்திலே வாசிக்கலாம். கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியால் நானும் இந்த நன்மைக்கு தக்கதாக உங்களை நடத்துவேன். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்திக் கொண்டு நல்ல சேவகனாய் இருங்கள். உங்கள் ஆண்டவனாகிய சவுல் மரித்த பின்பு யூதா வம்சத்தார் என்னை தங்கள் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று அவர்களுக்கு சொல்ல சொன்னான். யாருக்கு? கீலேயாத் தேசத்து யாபேசின் குடிகள். கீலேயாத் தேசத்துல இருந்து அந்த யாபேசின் குடிகள் தான் வந்து சவுலையும் அவங்க குமாரர்களையும் அடக்கம் பண்ணினார்கள். அவங்களும் இஸ்ரவேல் தேசத்து மக்கள் தான். அப்ப என்ன நடக்குதுன்னா, அவங்களை வந்து இவர் என்ன பண்றாரு, ஹானர் பண்றாரு, அவருக்கு புகழ்ந்து சொல்றாரு, உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீங்க செய்த நன்மைக்கு தக்கதாக உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவர்களே ஆசீர்வதிக்கிறார். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் 3வது பாயிண்ட் இல்ல, அது அரசியல் வெற்றியில வந்து முதல்ல சவுல் மரித்தது. 2வது வந்து என்ன சொன்னால், அதாவது
தாவீது வந்து யூதாவின் மேல அரசராக மாறுகிறார். அது இரண்டாவது. மூன்றாவது வந்து பார்த்தீர்கள் என்றால் அதே மாதிரி தாவீது யூதால ராஜாவாகின காலத்திலே இஸ்போசேத் என்கிறவர் வந்து அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக மாறுகிறார். அதற்கப்புறம் நாலாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் இருவரும் சண்டை இடுகிறார்கள். யாரு? தாவீதும் இஸ்போசேத்தும் போரிடுகிறார்கள். அது வரைக்கும் அந்த முதல் பாயிண்ட்லே அடக்கமாயிருக்கிறது. அதாவது அரசியல் வெற்றிகளிலே உள்ள முதல் பாயிண்ட் என்னன்னா, எப்ரோனிற்கு தாவீது, எப்ரோனில் தாவீதனுடைய அரசாட்சி. அந்த மூணாவது பாயிண்ட் இஸ்போசேத் இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்கப்படுதல். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8-11 வரைக்கும். சவுலின் படைத்தலைவனான நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை மகனாயீமுக்கு அழைத்து கொண்டு போய் அவனை கீலேயாத்தின் மேலும் அசூரியர் மேலும் இஸ்ரவேலின் மேலும் எப்ராஹிமின் மேலும் பென்யாமின் மேலும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக ஆக்கினான். சவுலின் குமாரனாகி இஸ்போசேத் இஸ்ரவேல் மேல் ராஜாவாகிற போது அவனுக்கு 40 வயதாயிருந்தான். அவன் 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். யூதா கோத்திரத்தார் மாத்திரம் தாவீதை பின்பற்றினார்கள். இப்ப தாவீது எப்ரோனிலே யூதா கோத்திரத்தின் மேல் ராஜாவா இருந்த நாட்கள் இலக்கம் 7 வருஷமும் 6 மாதமும் ஆகும். சரி பிரியமானவர்கள், இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம்? இஸ்போசேத் வந்து இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்கப்படுதல் பார்த்துட்டோம். மூணாவது. நான்காவதாக தாவீதும் இஸ்போசேத்தும் போரிடுதல். இது வந்து 2 சாமுவேல் 2ஆவது அதிகாரம் 12 முதல் 4ஆவது அதிகாரம் 12 வரைக்கும் நம்ம அப்ப பார்க்க போகிறோம். வாசிக்கலாம் பிரியமானவர்களே. 12 அதாவது 2ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் சேவகரை கூட்டிக் கொண்டு மகனாயீமிலிருந்து கிபியோனுக்கு புறப்பட்டு போனான். அப்பொழுது செரியாவின் குமாரனாகிய யோவாபும் தாவீதின் சேவகரும் புறப்பட்டு போய் கிபியோனின் குளத்தண்டையில் ஒருவருக்கொருவர் எதிர்பட்டு குளத்திற்கு அந்த பக்கத்தில் அவர்களும் குளத்திற்கு இந்த பக்கத்தில் இவர்களுமாக இறங்கினார்கள். யாரு? இஸ்போசேத் ஆளுகளும் தாவீது நாட்களும் என்ன செய்யறாங்க? எதிரெதிராக வராங்க. இஸ்போசேத்தை யார் வந்து அரசராக மாற்றினது? படைத்தலைவன். அவன் பேர் அப்னேர். அவர் தான் என்ன செய்தார்? இவரை வந்து ராஜாவாக மாற்றினார். பிரியமானவர்களே, அப்போ என்ன செய்யறாங்கன்னா இவங்களும் அவங்களும் ஒரு 2 பேரும் போருக்காக நிற்கிறார்கள். பாருங்க. அப்ப அப்படியே யோவாபை நோக்கி, வாலிபர் எழுந்து நமக்கு முன்பாக சிலம்பம் பண்ணட்டும் என்றான். அதற்கு யோபாப் அவர்கள் எழுந்து அப்படியே செய்யட்டும். அப்ப யோபாபுக்கு அப்னேர் சொல்றாரு. யோபா வந்து தாவீதோட ஆளு, அப்னேர் வந்து இஸ்போசேத்தோட ஆளு. அப்ப அவர் சொல்றாரு, நம்ம எல்லாம் போடணும், வந்து வாலிபர்கள்லாம் ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிடும். அப்போ அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இந்த 2 குரூப்பும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. சண்டை போடும் பொழுது அப்பொழுது சவுலின் குமாரன் இஸ்போசேத்தின் பக்கத்திற்கு பென்யமீன் மனுஷரில் 12 பேரும் தாவீதுடைய சேவர்கள் 12 பேரும் எழுந்து ஒரு பக்கமாய் போய் ஒருவர் தலையை ஒருவர் பிடித்து ஒருவருடைய விழாவில் ஒருவர் பட்டைத்தனாலை குத்தி ஒருமிக்க விழுந்தார்கள். அதனாலே கிபியோனில் இருக்கிற அந்த ஸ்தலம் எல்காத் அசூரிம் எனப்பட்டது. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, பென்யாமீன் குமாரர்களும் பென்யாமீன் மனுஷரும் தாவீதின் மனுஷரும் போய் 12 பேரும் அவங்க இறந்துட்டாங்க. அன்றைய தினம் மிகவும் கடினமான யுத்தமாகி அப்னேரும் இஸ்ரவேல் மனுஷரும் தாவீதின் சேவகரால் முறியடிக்கப்பட்டார்கள். இங்க யுத்தம் பலத்தது. ஆனால் யார் ஜெயிச்சாங்க? தாவீதின் மனுஷர்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இந்த அப்னேரையும் அவங்களுடைய குரூப்பை என்ன செய்யறாங்க? அவங்க வந்து வீழ்த்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே வந்து பாத்தீங்களா, செரியாவினுடைய 3 குமாரர்கள் யோவாபும் அபிசாயும் ஆசகேலும் இருந்தார்கள். ஆசகேல் வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றை போல வேகமாக ஓடுகிறவனா இருந்தான். இப்ப செரியா யாருன்னா, செரியா வந்து தாவீதோட ஆளு. இவங்களுக்கு வந்து 3 குமாரர்கள். யாரு? யோவாப், அபிசாய், ஆசகேல். இவங்க 3 பேரும் அந்த யுத்தத்துல இருக்காங்க, பெரிய யுத்த வீரர்கள். இதுல 3ஆவதா இருக்கக்கூடிய இந்த ஆசகேல் என்ன செய்தான் என்றால், அவன் வந்து வேகமாக ஓடக்கூடியவன். அவன் வேகமாக பின் தொடர்ந்து ஓடினான். யார்? அப்னேர். அப்ப அப்னேர் சொல்றான், நீ என்னை பின்னாடி என்னட்ட வந்து சண்டைக்கு வராது, என்னை பின்னாடி தொடர்ந்து வராது. பக்கத்துல அங்கெல்லாம் மக்கள் இருக்காங்க இல்லையா, மத்த கூட வந்த ஆட்கள்லாம் இருக்க படையாட்கள், அவங்கள போய் நீ கொள்ளு, அவங்க மேல விழுந்து நீ கொள்ளு அப்படின்னு சொல்லும்போது அவன் கேட்காம அப்னேரே குறி வச்சு போவான். அப்ப அப்னேர் என்ன செய்வான்? பின்னாடி திரும்பி அவனை வந்து பட்டைய தாளை குத்தி அவனை கொன்று போட்டுருவான். அப்ப ஒரு ஆள் அவன் காலி ஆயிடுவான். அப்ப என்ன செய்யறாங்கன்னா, திருப்பி வந்து மற்றவங்களாம் வந்து வரும்போது அப்னேரை வந்து மற்றவங்க உடல யாரும் மித்த சகோதரர்கள் இருக்காங்களே, யாரு? யோவாபும் அபிசாயும் வந்து சூரியன் அஸ்தமிக்க மட்டும் அப்னேரை பின் தொடர்ந்தார்கள். கிபியோன் வனாந்தர வழிக்கு அருகான கியாவுக்கு எதிரே இருக்கிற அம்மா மேடு வரைக்கும் வந்தார்கள். அப்பொழுது அப்னேயரை பின் சென்ற பெனிமின் புத்திரர் ஒரே படையாக கூடி ஒரு மலை உச்சிலே நின்றார்கள்.
எல்லாரும் என்ன செய்யறாங்க, அவங்க குரூப் எல்லாம் வந்து அப்னேரோட குரூப் எல்லாம் ஒன்னா கூடி வந்துட்டாங்க. இப்ப அப்னேரை விரட்டிக்கிட்டு அவனுடைய தம்பியை வந்து கொன்னதுனால அடுத்த 2 பேரும் என்ன செய்றாங்க, சகோதரர்களும் அவனை விரட்டிட்டு வராங்க. இப்ப அவர்களாம் ஒன்றாக கூடினாங்க. இப்ப அப்னேருக்கு பயமா இருக்குது, நம்மளை கொண்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் 26வது வசனம். அப்பொழுது அப்னேர் யோவாபை பார்த்து கூப்பிட்டு, பட்டயம் எப்பொழுதும் சங்காரம் பண்ணி கொண்டிருக்க வேண்டுமோ, முடிவிலே கசப்புண்டாகும் என்று அறியீரோ, உங்கள் சகோதரியை விட்டு பின்வாங்கும்படிக்கு எந்த மட்டும் ஜனங்களுக்கு சொல்லாதிருப்பீர் என்றார். இப்ப சொல்றாரு, சண்டையை வந்து நம்ம நிப்பாட்டிடலாம், ஏன் வந்து இந்த மாதிரி இன்னும் சண்டை நடந்துட்டே இருக்கு, தொடர்ச்சியா இருக்குன்னு அப்னேரால தாக்கு பிடிக்க முடியல, அதனால அவர் சொல்றாரு. அப்ப யோவாப் சொன்னாரு, அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சு உடனே வந்து என்ன சொன்னா, இன்று சொன்ன உடனே யோவாப் என்ன செய்கிறார் என்றால் எக்காலம் ஊதுகிறார். எக்காலம் ஊதுனா மக்கள் எல்லாம் அவர்களை பின்தொடராம அப்படியே யுத்தத்தை ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாரும் போறாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து பாக்குறோம். அப்ப வந்து அப்னேர் என்ன செய்யறாரு, அப்னேர் வழி யோர்தானை கடந்து திருப்பி மக்னாயிமுக்கு போற, அவருடைய இடத்துக்கு மக்னாயிமுக்கு வந்து அப்னேர் போயிட்டாரு. யோவாப் அப்னேரை தொடராமல் ஜனங்கள் எல்லாம் கூடி வர செய்தால் தாவீதின் சேவகரில் 19 பேரும் ஆசையிலும் குறைந்திருந்தார்கள். இப்போ மொத்த யுத்தத்துல வந்து வந்து பாத்தீங்கன்னா சவுல் ஆள்ல வந்து 19 பேர் முத இங்க இந்த குரூப் 19, இங்க 19 இருந்து செத்தாங்களே, அந்த 19 பேரும் ஆசையில் ஒரு ஆளும் குறைஞ்சிருந்தாங்க. மற்றபடி யாரும் குறையல. ஆனா இங்க வந்து 360 ஆட்களுக்கு மேல எங்க இந்த இஸ்போசேத்தோட ஆட்கள் வந்து எவ்வளவு பேர் குறைந்திருந்தார்கள் என்றால் 360 பேரை மடங்கடித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக தாவீதின் ஆட்கள் வந்து என்ன செய்தாங்க, வெற்றியை வந்து சுதந்திரத்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்க பிரியமானவர்களே, இப்போ இப்படியாக அடிக்கடி அவங்களுக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கு. இப்ப 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிற பொழுது நம்ம பார்க்கிறோம் தாவீதை பத்தி பாருங்க. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தோட வர வர பலவீனப்பட்டு போனார்கள். இந்த 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கலாமா? எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமாரன் எஸ்ரேல் ஊராளான அகினோவாமிடத்திலே பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன். யாருக்கு? தாவீதுக்கு முதல் பிறந்தவன் அம்னோன். 2வது வந்து நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயினிடத்தில் பிறந்த மகன் பேரு கீலேயாப், அவனுடைய 2ஆம் குமாரன். 3ஆம் குமாரன் வந்து கேசூரின் ராஜாவான தல்மாய் குமாரத்தியாகிய மாக்கால் பெற்ற அப்சலோம் என்பவர்கள். அப்ப எத்தனை பேர் இருக்காங்க? முதல் அம்னோன், 2வது கீலேயாப், 3வது அப்சலோம். அப்புறம் 4வது ஒரு குமாரன் இருக்கான். அவன் யாருன்னா ஆஹீத் பெற்ற அதோனியா என்பவன். 4வது குமாரன் அதோனியா. 5ஆம் குமாரன் அபித்தால் பெற்ற செப்பத்தியா என்பவன். 6வது குமாரன் தாவீதின் மனைவியாகிய எக்லானிடத்திலே பிறந்த இத்ரேயாம் என்பவன். இவர்கள் எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்தவர்கள். எப்ரோனிலே தாவீது இருக்கிற பொழுது அவருக்கு வந்து எத்தனை குழந்தைகள் வந்து இருக்கிறாங்கன்னு பாருங்க, 6 பேர் இருக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்து வருகிற போது அப்னேர் சவுலின் குடும்பத்திலே பலத்தவனாக இருந்தான். அதான் பார்க்குறோம். இப்படி குழந்தைகள், நிறைய குழந்தைகள், அப்புறம் வந்து எல்லா விஷயத்திலும் வந்து அவனுடைய சேவகர்கள்லாம் நன்றாக போர் புரிந்து பலத்தவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்கள். இப்படியாக இருக்கும்போது இங்க இன்னொரு கதை நடக்குது. என்னன்னா, சவுலோட ஒரு மறுமனையாட்டி இருக்காங்க. அவங்க பேர் என்னன்னா 7வது வசனத்துல பாருங்க, சவுலுக்கு ஆயாவின் குமார்த்தி ஆகிய ரிஸ்பால் என்னும் பேருள்ள ஒரு மறுமனையாட்டி இருந்தார். இஸ்போசேத் அப்னேரை நோக்கி, நீ என் தகப்பனுடைய மறுமனையாட்டியின் இடத்து பிரவேசித்தது என்ன என்றார். பாருங்க, இஸ்போசேத் யாரு? மறுமனையாட்டி, அதாவது அவங்க அப்பாவுடைய மறுமனையாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து அப்னே வந்து தவறா வந்து நடக்கிறார். அதனால இவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த இஸ்போசேத் சொல்றார், எப்படி என்னோட அப்பாவுடைய மறுமனையாட்டியோட நீ எப்படி வந்து பிரவேசிக்க முடியும், நீ பண்றது தப்பு இல்லையா என்று சொல்லி அப்னேரே அவன் கண்டிக்கிறான். ஆனால் அப்னேர் உடனே என்ன செய்யறான் தெரியுமா? உடனே அவனை விரோதிச்சுட்டான். உடனே விரோதிச்சுட்டு என்ன நடக்குதுன்னா, அப்னேர் இஸ்போசேத்தின் வார்த்தைக்காக 8வது வசனம் பிரியமான 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்னேர் இஸ்போசேத்தின் வார்த்தைகளுக்காக மிகவும் கோபம் கொண்டு உம்மை தாவீதின் கையில் ஒப்புக்கொடாமல் இந்நாள் மட்டும் உம்முடைய தகப்பனாகிய சவுலின் குடும்பத்துக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிநேகிதருக்கும் தயவு செய்கிறவனாகிய என்னை நீர் இன்று ஒரு ஸ்திரீ நிமித்தம் குற்றம் பிடிக்கிறதற்கு நான் யூதாவுக்கு உட்கையான ஒரு நாய் தலையா? நான் ராஜபார்த்தை சவுலின் குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணி தாவீதின் சிங்காசனத்தை தான் துவைக்கு பேர்சபா மட்டுமல்ல இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் நிலை நிறுத்தும்படிக்கு கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டபடியே நான் அவனுக்கு செய்யாமல் போனால் தேவன் அப்னேருக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். அதாவது இவனுக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. ஆண்டவர் வந்து தாவீதுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றாரு.
அந்த தீர்க்க தரிசனத்தை அவன் சொல்றான். சொல்லிட்டு, நான் ராஜ்யபாரத்தை சவுலின் குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணி தாவீதின் சிங்காசனத்தை தான் துவக்கி பேர்சபா மட்டுமல்ல இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் நிலை நிறுத்தும்படிக்கு கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டார். அப்படி ஆணையிட்டபடியே நான் அவனுக்கு செய்யாமற் போனார். தேவன் அப்படியே இருக்க அதிகமாகவும் அதுக்கு செய்ய அதுக்கு அதிகமாக செய்யக்கூடாது. இப்போ அப்படியே சொல்றான், உனக்கு நான் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறேன். நான் 8வது வசனத்துல நான் வாசித்தேன், அவனுக்கு பல உதவி செய்திருக்கிறேன். உனக்கு தாவீதின் கையில உன்னை சிக்க விடாம உன்னை பத்திரமா ப்ரொடெக்ட் பண்ணி உன்னை ராஜாவாக்கினேன். உன்னோட சகோதரர்கள் எல்லாருக்கும் நான் உதவி செய்து இருக்கிறேன். இப்படிப்பட்ட என்னை இந்த ஒரு பெண்ணுக்காக என்னையே நீ என்னை கூட சண்டைக்கு வர எனக்கே சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப அதுக்கப்புறம் சொல்ல, ராஜ்யபாரத்தை நான் தாவீதுக்காக வருவதற்காக வேண்டி நான் அவருக்காக கூட இருந்து அவருக்கு உதவி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி கோபத்துல என்ன செய்யறான், அவன் கூட சண்டைக்கு, அதாவது அவன் கோபத்துல அவன் பகைக்கிறான். பிரியமானவர்களே, இப்படியாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்பொழுது அவன் யாரு, இஸ்போசேத் அப்னேருக்கு பயப்பட்டதினால் அப்புறம் ஒரு மொழியும் அவனுக்கு சொல்லாதிருந்தான். பிரியமானவர்களே பாருங்க, இந்த ஒரு காரியத்தை பார்த்தீங்களா, அப்னேர் ஒரு தவறான காரியம் செய்கிறார். அது இவர் இந்த இஸ்போசேத்துக்கு அவர் தாய் மாதிரி அந்த அம்மா. அதனால இஸ்போசேத்து மனம் கவலைப்பட்டு, நீங்க இப்படி செய்யலாமா, என்னோட அப்பாவுடைய மறுமனை ஆட்டிட்டு நீங்க பழகலாமா, வேண்டாம், நீங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு அப்னேர்கிட்ட சொன்ன உடனேயே அப்னேர் அவனுக்கு ஒரு பெரிய எதிரியாக மாறிவிட்டான். பிரியமானவர்களே, அநேக நேரங்கள்ல நாமும் பிறருக்கு அவர்கள் தவறு செய்கிற பொழுது அதை நீங்க தவறு செய்யாதீங்க, இது தவறு, இப்படி செய்யாதீங்க என்று சொல்லுகிற பொழுது என்ன செய்யறாங்க, அவங்க முழு பகையாக நம்மை பகைக்கிறார்கள். சரி, அந்த பக்கம் பார்த்து சொல்றேன். சில பேர் நம் குற்றங்களை செய்கிற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதற்காக அது தவறான விஷயமாக இருந்தால் நாம் திருந்த வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக அவன் தவறாக நம்மை பற்றி பேசிவிட்டானே என்று சொல்லி அவர்கள் மீது வன்மமோ குரோதமோ பகையோ நாம் கொண்டவர்களாக மாறக்கூடாது. அவர்கள் சொல்வது சரியானதாக இருந்தால், நம் மீது தவறு இருந்தால் நாம் உடனே என்ன செய்ய வேண்டும், நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆனால் அப்னேர் அப்படி செய்யவில்லை. அவன் என்ன செய்தான், அவன் அப்னேர் அப்படி செய்யல. ஆனா அவன் அவ்வளவு நாள் கூட வாழ்ந்திருக்க மாட்டான். அவனுடைய வாழ்க்கையும் சீக்கிரமா வெளியே போகிறது. அவன் அவர் சொல்லும் பொழுது கேட்டு, இஸ்போசேத் சொல்லும் பொழுது கேட்டு அதன்படி அவர் நடந்திருக்கலாம். ஆனா அதுக்கு பதிலாக முழு பகையாக என்ன செய்தார், பகைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சரிங்க. அப்ப பாருங்க, 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன், 12வது வசனம். உடனே அப்னேர் என்ன செய்கிறார், இவ்வளவு நேரம் அப்னேர் சவுலோட மகனுக்காக சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல இருந்தாரு. இப்பொழுது தாவீது அவர்களுக்கு பகைவர்களாக இருக்கிறாங்க. 2 பேர் தான் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்னேரும் தாவீதும் சண்டை போட்டிருக்காங்க. ஆனா இப்படி இஸ்போசேத் சொன்னதுனால அப்னேர் என்ன செய்கிறார் என்று பார்க்கலாமா. 3வது அதிகாரம் 12வது வசனம். அப்னேர் தன் நாமத்தினாலே தாவீதினிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, தேசம் யாருடையது, என்னோடு உடன்படிக்கை பண்ணும், இதோ இஸ்ரேலை எல்லாம் உம்மிடத்தில் திருப்ப என் கை உம்மோடு இருக்கும் என்று சொன்னான். தாவீது அப்படியே சொல்றான், தேசம் யாரோட இருக்குது, யாருக்கு சொந்தமா இருக்குது இந்த தேசம், நான் இஸ்ரவேல் முழுவதையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அப்படியே இருக்காங்க. என்ன சொல்றான், தாவீதுக்கு அப்படியே சப்போர்ட் பண்றான், அவன் கூட சேர்ந்து செய்ய போறேன்னு சொல்றான். ஆனா இது கர்த்தருடைய சித்தமா, அது இல்லாம அவன் நம்மளை இப்படி கண்டித்து விட்டானே, இப்படி குறை கண்டுபிடித்து விட்டானே, குறை சொல்லி விட்டானே என்று சொல்லி இவன் கொந்தளித்து இப்படி செய்கிறான். அதற்கு தாவீது சொல்றாரு 13 தாவீதுக்கு தெரியாது, அவன் திடீர்னு இப்படி மாறி இருக்கான். இந்த அப்னேர் ஒரு தவறு செய்து விட்டார், இஸ்போசேத் அவர் திட்டாரு, அதனால அப்னேர் இஸ்போசேத்துக்கு விரோதியாக மாறிவிட்டார் என்ற செய்தி தாவீதுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அப்ப இப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அப்னேர் சொல்றேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றதுக்கு தாவீது என்ன சொல்றாரு பார்ப்போம். 13வது வசனம். அதற்கு தாவீது, நல்லது, உன்னோடே நான் உடன்படிக்கை பண்ணுவேன், ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அது என்னவெனில், நீ என் முகத்தை பார்க்க வரும் பொழுது சவுலின் குமாரத்தியாகிய மீகாளை நீ அழைத்து வர வேண்டும். அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொன்னான். அவன் சொல்லி அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் இடத்திற்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நான் பெலிஸ்தருடைய 100 நுனித்தோள்களை பரிசாக கொடுத்து விவாகம் பண்ணி என் மனைவியாகிய மீகாளை அனுப்பிவிடும் என்று சொன்னான். பிரியமானவர்களே, இப்ப பாருங்க, இப்ப பிரச்சனை பாருங்க. அப்னேர் என்ன செய்யறாரு, நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று தாவீதுக்கு சொல்றார். இப்ப தாவீது சொல்றார், சரி நம்ம உடன்படிக்கை பண்ணிக்கலாம், ஆனா அதற்கு முன்னாடி நீ என்னை பார்க்க வரணும்னா எனக்கு நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். நான் பெலிஸ்தருடைய 100 நுனித்தோல் மாம்சத்தினாலே மாம்சத்தை நுனித்தோல் மாம்சத்தை என்ன செய்தேன், பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என்னுடைய மனைவியாகி மீகாளை கொண்டுட்டு வா என்று சொல்லி அவர் கூப்பிடுகிறார்.
அப்படி கொண்டுட்டு வந்தா நீ என் முகத்துல முழிக்கல, அவள்கிட்ட முழிக்க வேணாம். ஆனால் இங்க என்ன நடந்திருக்கிறது, மீகாள் இப்ப சும்மாவா இருக்கிறா, அவளை அப்பயே வந்து தாவீது வந்து அங்கேயும் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது சவுல் என்ன பண்ணிட்டாரு, அந்த மீகாளை வந்து பல்தி என்ற ஒருவருக்கு கொடுத்து விட்டார். அதை அந்த அடுத்த வசனத்துல வாசிக்கலாம். 3வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாயிசின் குமாரனாகிய பல்தியேல் எனும் புருஷனிடத்திற்கு அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். அவள் புருஷன் பகூரி மட்டும் அவள் பிரகாளி அழுது கொண்டு வந்தான். அப்னேர் அவனை நோக்கி நீ திரும்பி போ என்றான். அவன் திரும்பி போய்விட்டான். அப்னேர் இஸ்ரவேலின் மூப்பரோடு பேசி, தாவீதை உங்கள் மேல் ராஜாவை வைக்கும்படிக்கு நீங்கள் அநேக நாள் தேடினீர்களே, இப்பொழுதும் அப்படி செய்யுங்கள். என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாய் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும் அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறாரு என்றான். இப்ப இஸ்ரவேல் இருக்கிற மக்கள், இஸ்ரவேலுடைய தலைவர்கள் எல்லாத்தையுமே அப்படியே சொல்றாரு, பாருங்க தாவீதை வந்து ஆண்டவர் அப்பயே சொல்லியிருந்தார் இல்லையா, இந்த இஸ்ரவேல் தேசத்தை வந்து உனக்கு கொடுப்பேன் தாவீதுக்கு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்ல, தாவீதர் தான் என்ன செய்ய முடியும், பெலிஸ்தருக்கு எதிராக நம்மளை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி, எனவே நம்ம வந்து இஸ்ரவேலுக்கு தாவீதை நம்ம அரசராக ஆக்கலாம் என்று சொல்லி அப்னேர் வந்து இஸ்ரவேலுடைய தலைவர்களோட பேசுறாரு. பேசிட்டு தாவீது சொன்னது மாதிரியே மீகாளை கூட்டிக் கொண்டு வந்து தாவீதிடம் ஒப்படைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்ம வந்து இப்போ அப்னேர் வந்து தாவீதோட வந்து சமரசமாக பேச வருகிறார் என்ற காரியங்கள் வரைக்கும் பார்த்தோம். மற்ற காரியங்கள், அவருடைய அரசியல் வெற்றிகள், வேறு என்னென்ன காரியங்கள் வெற்றி பெற்றார் என்று சொல்லி நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.